ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இஷ்யூஸ் டிலைட். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நான் கிச்சன் டூர் வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ்லாம் நான் பண்ணியிருந்தேன். அதை டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எங்கெங்கெல்லாம் வந்து மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கேன், அது எப்படிலாம் வந்து எனக்கு இப்போ யூஸ் ஆகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு சில விஷயங்களும் வந்து கஸ்டமைஸ் பண்ணி இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தோம். ஆனால் அதெல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரியே தோணுச்சு. ஸோ அப்போ வந்து யோசித்தோம் ஒரு சில சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐலாண்ட் வந்து ரொம்பவே சின்னதாக இருந்தது. ஸோ அதை வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கிட்டால் வீடியோஸ்க்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு மாடிஃபை பண்ணியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு நாங்கள் வரும்போது கொஞ்சம் அவசரமாக வந்ததுனால ஒரு சில விஷயங்கள் பண்ணாமையே விட்டுட்டோம். ஸோ அதெல்லாம் கூட வந்து நோட் பண்ணிக்கிட்டு எது எது தேவையோ அதை மட்டும் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டோம். ஸோ அதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். முன்னாடி வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து நான் அதெல்லாம் மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் நீங்களும் கிச்சன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குமே இந்த ஐடியாஸ் தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இந்த மாதிரி தான் ஐலாண்ட் கொடுத்துருந்தோம். இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நிறைய திங்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா பத்தாமே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்து இந்த வாட்டி கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அதெல்லாம் கூட உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்றதுனால இந்த மாதிரி பண்ணியிருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து இங்கே மட்டும் நாங்கள் கொஞ்சம் குவாட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். உள்ளெலாம் வந்து கிரானைட் இருந்துச்சு. இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது ஹாலுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி அந்த ஒரு கலர் காம்பினேஷனில் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஹால் கலரும் வந்து ஹாஃப் ஒயிட் இருக்கிறதுனால குவாட்ஸ் இந்த ஹாஃப் ஒயிட் கலர் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மேட்ச் ஆகிடும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருந்தோம். ஸோ ஐலாண்ட்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் லைட்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சைட்ஸில் கொஞ்சம் ஷெல்ஃபு. இது வந்து பேனலிங் பார்த்திங்கன்னா பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த கிச்சனுக்கும் ஹாலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியும். ஸோ கிச்சன் தனியாக தெரியும் போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் அதை பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஐலாண்ட் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால உள்ளே வந்து நம்மளுக்கு ஸ்டோரேஜ் நல்லாவே இருந்துச்சு. ஸோ பெரிய பெரிய பாக்ஸ் அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இமேஜில் பார்த்துட்டு இதே மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் பண்ணியிருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைஸ் பாட்டில்ஸ்லாம் ஒன்று பின்னாடி ஒன்று வைக்கிறதுனால எடுக்கும்போது ரொம்ப பார்த்து எடுக்கிறதா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஆயில் டிஸ்பென்சர்ஸ்லாம் உள்ளே வைக்கவே முடியாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வந்து நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் நம்ம அப்பப்போ சமைக்கும் போது யூஸ் பண்ணுறதா இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக இந்த மாதிரி தனியாக ஒரு ஷெல்ஃப் வந்து நம்ம பக்கத்துலேயே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஃபி கப்ஸ் வைக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி ரேக்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் வந்து நாங்கள் ஓப்பன்லேயே விட்டுருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஓப்பனில் விடும்போது பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே என்னென்ன திங்ஸ்லாம் வந்து வைக்கிறோமோ அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதே கலரில் க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு ஈவனாக இருக்கும். அண்ட் பார்க்கவும் கொஞ்சம் நல்லா அழகாக லுக்காக தெரியும். கிச்சன் ஃபுல்லாகவே ஏதோ பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே 3 கபோர்ட்ஸில் ஒன்று வந்து நாங்கள் அப்படியே பெரிய பார்ட்டிஷன் இல்லாமல் அப்படியே வச்சுட்டோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசரால் நாங்கள் அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். பட் அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் குனிஞ்சு இந்த அயன் கடாய்ஸ்லாம் எடுக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன், அந்த ஒரு சிங்கிள் டோரை மட்டும் ஒரு 3 ட்ராஸாக நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஜஸ்ட்டு புல் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது அயன் தவா பேன்ஸ் எல்லாம் வந்து வெயிட்டாக இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ட்ராஸ் வைக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ட்ராவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேஸ்ட் அயன் தவாலாம் வந்து வச்சுருப்பேன். அதை வந்து அந்த சின்னதாக பண்ணிவிட்டு அது உள்ளே வச்சுருக்கேன். அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அயன் பேன்ஸ் அதுக்கப்புறம் அயன் தவா பணியாரம் கல் இதெல்லாம் வந்து அதில் வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது வந்து கொஞ்சம் பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்கிறதுனால அந்த ஆர்கனைசரில் இருக்க மொத்த கடாய் பேன் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற ஒரு சில பேன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன். ஜஸ்ட் புல் பண்ணி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கபோர்டில் வந்து நாங்கள் மிக்ஸி ஜார்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால பார்ட்டிஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் தோணுச்சு இங்கே ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருந்தா நம்மளுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இங்கே ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துட்டு என்னென்ன திங்ஸ் இருந்ததோ அதெல்லாம் இங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன்.
ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கவே மறந்துட்டோம். அதுக்கப்புறம் இதை வந்து கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி லைட்டிங் கொடுக்கும்போது நம்ம கிச்சனில் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கும்போது அது இன்னுமே வந்து அழகாக நம்ம கிச்சனை காட்டும். ஸோ அதனால் லைட்டிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் பண்ண ஒரு சில சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ். எந்த இடத்துல தேவைப்படுதோ அதை மட்டும் தான் நான் மாடிஃபை பண்ணிக்கிட்டேன். ஓவரால் பார்த்திங்கன்னா கிச்சனில் வேறு எந்த ப்ராப்ளமும் எனக்கு இருந்த மாதிரி இல்லை. ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து லைட்டிங்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து கொஞ்சம் நல்லாவே எனக்கு யூஸ் ஆகுது. ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி தேவைப்படுது, எந்த மாதிரி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை, டேக் கேர்.